கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி கண்டினியூ பண்ணுறோம். இந்த எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வந்து செகண்டரி பேட்டரிஸை பார்த்தோம். பேட்டரிஸில் வந்து செகண்டரி பேட்டரிஸ் எடுத்துக்கணும். செகண்டரி பேட்டரிஸில் என்ன பார்த்தோம்னா லெட் ஸ்டோரேஜ் பேட்டரின்னு எடுத்துக்கணும். அந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் வந்து ஆனோட்லேயும் கேத்தோட்லேயும் லெட் சல்ஃபேட் டெபாசிட் ஆகும் இல்லைங்க. அந்த லெட் சல்ஃபேட் டெபாசிட் ஆன லெட் சல்ஃபேட் வந்து கீழே விழாமல் இருக்கணும். கீழே விழுந்துச்சுன்னா அதனுடைய லைஃப் போதும்னு அர்த்தம். அது மாதிரி சரி, ஓகே. இப்போ செகண்டரி பேட்டரிஸில் வந்து நெக்ஸ்ட் பேட்டரி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பேட்டரி என்னன்னாக்கா நிக்கல் கேட்மியம் செல். நெக்ஸ்ட் பேட்டரி என்னன்னாக்கா நிக்கல் கேட்மியம் செல். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா நிக்கல் கேட்மியம் செல்லை பார்க்க போகிறோம். நிக்கல் கேட்மியம் செல்லு. இதில் ஆனோட் என்னன்னாக்கா கேட்மியம். நிக்கல் கேட்மியம் செல்லில் ஆனோட் என்னன்னாக்கா கேட்மியம். கேட்மியம் வந்து ஆனோட். கேத்தோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கலிக் ஹைட்ராக்சைடு. நிக்கலிக் ஹைட்ராக்சைடு. நிக்கலிக் ஹைட்ராக்சைடு. நிக்கலிக் ஹைட்ராக்சைடு வந்து கேத்தோட். நிக்கலிக் ஹைட்ராக்சைடு இது வந்து கேத்தோட். ஸோ நிக்கல் கேட்மியம் செல் எடுத்துக்கணும். இது வந்து செகண்டரி பேட்டரி. செகண்டரி பேட்டரினா இதை ரீசார்ஜ் பண்ண முடியும். இதில் வந்து ஆனோட் என்னன்னா கேட்மியம், கேத்தோட் என்னன்னா நிக்கலிக் ஹைட்ராக்சைடு. நிக்கலிக் ஹைட்ராக்சைடில் நிக்கலுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா +3. நிக்கலுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா +3. இப்படி ஆனோடு கேத்தோடு இருக்குது. சரி, எலக்ட்ரோலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எலக்ட்ரோலைட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் மாய்ஸ்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. எலக்ட்ரோலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதுதாங்க எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட்டை பார்த்தாச்சு. சார் இப்போ ஆனோட்ல என்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்க்கலாம். ஆனோட்ல என்ன நடக்கும்னா ஆக்சிடேஷன் நடக்கும். ஆக்சிடேஷன் கேட்மியம் வந்து ஆக்சிடேஷன் போகுது. கேட்மியம் ஆக்சிடேஷன் போனால் என்ன ஆக்சிடேஷன் நம்பராக மாறும்னு யோசிச்சு பாருங்க. கேட்மியம் ஆக்சிடேஷன் போகுது. கேட்மியம் எந்த குரூப்ல வருதுன்னு பாருங்க. குரூப் நம்பர் 2B. குரூப் நம்பர் 2Bன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னாக்கா ஜிங்கு, கேட்மியம், மெர்குரி, ஜிங்கு, கேட்மியம், மெர்குரி, கோப்பர்னீசியம். இது வந்து 2Bங்க. அப்போ 2Bல என்ன இருக்குதுன்னா கேட்மியம் இருக்குது. அப்போ கேட்மியம் என்ன ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்குன்னா +2 ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்கும். எப்படி ஜிங்க் +2 கொடுக்குதோ அது போல கேட்மியம் கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2Bல என்னென்ன இருக்குதுன்னா ஜிங்கு, கேட்மியம், மெர்குரி, கோப்பர்னீசியம். ஜிங்க் வந்து +2 ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்கும். அது போல தான் கேட்மியம் +2 ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்குது. ஏன்னா இது 2B குரூப். ஆனால் மெர்குரி பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிடேஷன் நம்பர்ஸை கொடுக்கும். ஒன்று வந்து என்னன்னா +1, இன்னொன்று என்னன்னா +2. +1 கொடுத்தா அதை மெர்குரஸ், +2 கொடுத்தா மெர்குரிக். அது போல இருக்குது. அப்போ கேட்மியம் என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு என்னவா மாறுதுன்னா கேட்மியம் வந்து கேட்மியம் 2+ மாறுது. இது 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு என்னவா மாறுதுன்னா கேட்மியம் 2+ மாறிக்கும். கேட்மியம் 2+. இது போல சொல்லுவாங்க. அப்போ கேட்மியம் வந்து 2B குரூப்ல வருது. 2B குரூப்ல வருதுனால இது 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு என்னவா மாறுதுன்னா CD2+ மாறுது அன்ட்டு நம்ம சொன்னோம். CD2+. இப்போ இந்த CD2+ எங்கேக்கு போகும்னாக்கா இந்த CD2+ எலக்ட்ரோலைட் கிட்ட போகுது. எலக்ட்ரோலைட்ல யார் இருக்காங்கன்னா ஆனியான் இருக்குது. ஆனியான் யாருன்னா OH-. அப்போ ஆனியானை அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய OH- எடுத்துக்குது. எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய OH- எடுத்துக்குது. அப்போ இந்த CD2+ என்ன பண்ணுதுன்னா OH- எடுத்துக்குது. OH- எடுத்துக்கின்னு என்ன பண்ணுதுன்னா CdOH மாறுது. இந்த CdOH எப்படி இருக்குதுன்னா இந்த CdOH எப்படி எதுலன்னா CD2+ O2-H+, அதாவது OH- O2-H+ எழுதலாம். இன்னொரு OH- எழுதலாம். இங்கிருந்து வாட்டர் மாலிகுல் போயிடுச்சுன்னா என்ன ரிமைனிங் பார்த்தீங்கன்னா CdO. அப்போ CD2+ என்னவா மாறுதுன்னாக்கா CdO மாறுது. கேட்மியம் ஆக்சைடா மாறுது. அப்புறம் என்ன கிடைக்குதுன்னா வாட்டர் மாலிகுல் கிடைக்குது. இப்போ கேட்மியம் ஆக்சைடு ப்ளஸ் என்ன கிடைக்குதுன்னா வாட்டர் மாலிகுல் கிடைக்குது. அப்போ ஆனோட்ல என்ன ஆஃப் ரியாக்ஷன் நடந்துச்சு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனோட்ல இருக்கக்கூடிய கேட்மியம் என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு CD2+ மாறுது. இந்த CD2+ எங்கேக்கு போகுதுன்னா எலக்ட்ரோலைட் கிட்ட போகுது. எலக்ட்ரோலைட்ல என்ன இருக்குதுன்னா OH- இருக்குது. இந்த CD2+ எலக்ட்ரோலைட்ல கூட OH- எடுத்துக்கின்னு CdOH மாறுது. இந்த CdOH இருந்து வாட்டர் மாலிகுல் வெளியே போச்சுன்னா என்ன இருக்குதுன்னா கேட்மியம் ஆக்சைடு இருக்குது. அப்போ கேட்மியம் ஆக்சைடா மாறுது. ஓகே, அப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சுங்க. சரி, அப்போ ஆனோட்ல என்ன நடக்குதுன்னாக்கா ஆனோட்ல இருக்கக்கூடிய கேட்மியம் 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி கேட்மியம் 2+ மாறுது.
அந்த கேட்மியம் அயான் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரோலைட்டோட சேர்ந்து கேட்மியம் ஆக்சைடா மாறிக்குது. சரி, இப்போ கேத்தோட்ல என்ன நடக்கும்னு பார்க்கலாங்க. கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாங்க. கேத்தோட்ல என்ன இருக்குதுன்னா நிக்கலிக் ஹைட்ராக்சைடு இருக்குது, NiOH thrice நிக்கலிக் ஹைட்ராக்சைடு இருக்குது. இந்த நிக்கல்ல பார்த்தீங்கன்னாக்கா +2 ஆக்சிடேஷன் நம்பருக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம் +3 விட. அதனால இந்த நிக்கலிக் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுதுன்னா ஈஸியா நிக்கல் 2 ஹைட்ராக்சைடா மாறிக்குது. இந்த நிக்கலிக் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுதுன்னா நிக்கல் 2 ஹைட்ராக்சைடா மாறுது. இந்த +3 வந்து ஈஸியா +2வா மாறிக்குது. இந்த +3 இங்க வந்து நிக்கலுக்கு +3, இந்த +3 வந்து ஈஸியா +2வா மாறிக்குது. கவனம் வச்சுக்கோங்க, நிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா +2 ஆக்சிடேஷன் நம்பருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். அதனால லேப்ல பாத்தீங்கன்னா நிக்கல் சால்ட்ஸ் இருக்கும். நிக்கல் சால்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாமே +2 சால்ட்ஸா இருக்குமே தவிர +3 சால்ட்ஸ் இருக்காது. +3 சால்ட்ஸ் இருக்குது, ஆனா +2 சால்ட்ஸும் மோஸ்ட்லி இருக்கும். அப்போ வந்து நிக்கலுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +2 வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம். அதனால இந்த +3 வந்து +2வா ஈஸியா மாறுது. அப்போ இந்த +3 +2வா மாறுதுன்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது, ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்குது. ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா OH-, அந்த OH- எங்கேக்கு போகுதுன்னா எலக்ட்ரோலைட்டுக்கு போயிடுச்சு. அப்போ இங்க கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா கேத்தோட்ல என்ன எடுத்துக்குன்னா நிக்கலிக் ஹைட்ராக்சைடு NiOH thrice, இந்த நிக்கலுக்கு +3 ஆக்சிடேஷன் நம்பர், இது என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரான் எடுத்துக்கின்னு நிக்கல் +2வா மாறுது. இப்போ 3 ஹைட்ராக்சைடுல ஒரு ஹைட்ராக்சைடு வந்து எலக்ட்ரோலைட்டுக்கு போயிடுச்சு. இப்போ செல் ரியாக்ஷனுக்கு போகணும். இப்போ நம்ம செல் ரியாக்ஷனுக்கு போகலாம். செல் ரியாக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னாக்கா செல் ரியாக்ஷனுக்கு போறோம். செல் ரியாக்ஷனுக்கு போறதுக்கு முன்ன என்ன பண்றேன்னாக்கா இங்க லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் இங்க லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் இந்த கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் ஈக்குவலைஸ் பண்ணிடணும். இந்த லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் இந்த கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டு தான் செல் ரியாக்ஷனுக்கு போகணும். சரி, இப்போ ஈக்குவலைஸ் பண்ண போறோம். ஈக்குவலைஸ் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா இப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 கேன்சல் ஆயிடும். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேன்சல் ஆயிடுதுங்க. சரி, இப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ என்ன இருக்குதுன்னா இந்த கேட்மியம் எழுதிக்கிறோம். அடுத்து நிக்கலிக் ஹைட்ராக்சைடு எழுதிக்கிறோம். நிக்கலிக் ஹைட்ராக்சைடு எழுதிட்டோம். நிக்கலிக் ஹைட்ராக்சைடு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா இங்க OH- எத்தனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க 2OH- இருக்குது. நம்ம எழுதல 2OH- ஆக்சுவலி இந்த 2OH- இந்த 2OH- கேன்சல் ஆயிருது. அப்போ ரிமைனிங் என்ன வருதுன்னா கேட்மியம் ஆக்சைடு சாலிட் பிளஸ் 2 டைம்ஸ் நிக்கல் ஹைட்ராக்சைடு NiOH twice எழுதியாச்சுங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டு. இப்போ பாத்தீங்கன்னா செல் ரியாக்ஷனை பாருங்க. செல் ரியாக்ஷன் என்ன பண்ணிக்கணும், இந்த கேட்மியம் எழுதிட்டோம், இந்த நிக்கலிக் ஹைட்ராக்சைடு எழுதிட்டோம், இந்த எலக்ட்ரான்ஸ் கேன்சல் ஆயிடுது, இந்த ஹைட்ராக்சைடு கேன்சல் ஆயிடுது, இந்த CDO எழுதியாச்சு, இந்த நிக்கல் 2 ஹைட்ராக்சைடு எழுதியாச்சு. இதாங்க செல் ரியாக்ஷன். இதுதான் என்னன்னு சொல்றேன்னா நிக்கல் கேட்மியம் செல்லுன்னு சொல்றோம். இது வந்து செகண்டரி பேட்டரி. அப்படின்னா ரீசார்ஜபிள் அப்படி சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம போறது என்னன்னாக்கா ஃபியூயல் செல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஃபியூயல் செல்ஸ் எடுத்துக்கலாம். ஃபியூயல் செல்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வேர்ட்ஸ்லயே பாருங்க ஃபியூயல் இருக்குது. ஃபியூயல் என்ன பண்ணுன்னா இது கம்பஷனுக்கு போகும். அப்போ ஃபியூயல் செல்லுன்னா என்ன, கம்பஷன் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறோம் அன்ட்டு மீனிங். ஃபியூயல் செல்லுன்னா கம்பஷன் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறோம் அன்ட்டு மீனிங். சரி, இப்போ நம்ம என்ன ஃபியூயல் செல்லை பார்க்க போறோம்னாக்கா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூயல் செல். அப்படின்னா இங்க யாரு ஃபியூயல்னாக்கா ஹைட்ரஜன் வந்து ஃபியூயல். அதே போல மீத்தேனை ஃபியூயலா யூஸ் பண்ணலாம், மெத்தனால ஃபியூயலா யூஸ் பண்ணலாம், இது போலலாம் யூஸ் பண்ணலாங்க. சரி, இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூயல் செல்லுக்கு நம்ம வந்துட்டோம். இது வந்து ஹைட்ரஜன் வந்து கேஸ், ஆக்சிஜனும் கேஸ். சரி, ஓகே. இப்போ இந்த ஃபியூயல் செல்லை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னாக்கா இந்த இடத்துல போரஸ் கார்பன் எடுத்துக்கிறோங்க. இது என்னன்னாக்கா போரஸ் கார்பன் எடுத்துக்கிறோங்க. இப்போ இங்க என்ன எடுத்துக்கணும்னா போரஸ் கார்பன் எடுத்துக்கணும். சரி, போரஸ் கார்பன் எடுத்துக்கணும். இப்போ போரஸ் கார்பன் நிறைய ஹோல்ஸ் இருக்குங்க, நிறைய எம்டி கேப் இருக்குங்க. போரஸ் கார்பன் நிறைய எம்டி கேப் இருக்குதுங்க. சரி, இப்போ நிறைய எம்டி கேப் இருக்குது. இப்படி நிறைய எம்டி கேப் இருக்குது. இந்த போரஸ் கார்பன் நிறைய ஹோல்ஸ் இருக்குது, நிறைய எம்டி கேப் இருக்குது. இந்த எம்டி கேப்ல
யாரை பேக் பண்றோம்னாக்கா, எதை பேக் பண்றோம்னாக்கா கேட்டலிஸ்ட்டை பேக் பண்றோம். இந்த எம்டி கேப்ல என்ன பேக் பண்றோம்னாக்கா கேட்டலிஸ்ட்டை பேக் பண்றோம். இந்த எம்டி கேப்ல என்ன பேக் பண்றோம்னா கேட்டலிஸ்ட்டை பேக் பண்றோம். கேட்டலிஸ்ட் என்னன்னா பெல்லடியம் ஆர் பிளாட்டினம், பெல்லடியம் ஆர் பிளாட்டினம் இதை பேக் பண்றோம். சரி, இங்க கேட்டலிஸ்ட்டை பேக் பண்ணிடுறோம். கேட்டலிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பெல்லடியம் இல்லை பிளாட்டினம். இந்த பெல்லடியம் பிளாட்டினத்தை எப்படி எடுத்துக்கிறோம்னாக்கா ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல எடுத்துக்கிறோம். ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட், ஏன்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்குன்றதுனால ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல எடுத்துக்கணும். இது என்ன ஆக்ட் ஆகுதுன்னா கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகுது. சரி, அப்போ இங்க என்ன எடுத்துக்கணும்னா இந்த ஃபியூயல் செல்ஸ்ல நமக்கு எலக்ட்ரோட்ஸ் வேணும். ஒரு எலக்ட்ரோடு என்னன்னா போரஸ் கார்பன். அந்த போரஸ் கார்பன்னா அதுல ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்ல என்ன பேக் பண்றோம்னா பிளாட்டினம் ஆர் பெல்லடியத்தை பேக் பண்றோம். அது எப்படி இருக்குதுன்னா ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல இருக்குது. ஏன் ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்னா சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும் அதனால. இப்போ இது வந்து எலக்ட்ரோட். இதே போல இன்னொரு எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். இன்னொரு எலக்ட்ரோடு எடுத்துக்கணும். இந்த எலக்ட்ரோடு இதே மாதிரி தான். இங்க எப்படி போரஸ் கார்பனோ அதே மாதிரி இதுவும் போரஸ் கார்பன். இங்க எப்படி ஃபைன்லி டிவைடட் பிளாட்டினமும் பெல்லடியமும் இந்த ஹோல்ஸ்ல பேக் பண்ணிருக்கோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். அப்போ இந்த எலக்ட்ரோடும் எக்ஸாக்ட்லி டிட்டோ சேம். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. சரி, அடுத்து என்ன செய்யறோம்னாக்கா ஒரு பக்கம் ஹைட்ரஜன் கேஸையும் ஒரு பக்கம் ஆக்சிஜன் கேஸையும் நம்ம பாஸ் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு பக்கம் ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணணும், ஒரு பக்கம் ஆக்சிஜன் கேஸை பாஸ் பண்ணணும். அது போல செய்யணும். சரி, ஒரு பக்கம் என்ன பண்றீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணுங்க, ஒரு பக்கம் என்ன பண்றீங்கன்னா ஆக்சிஜன் கேஸை பாஸ் பண்ணுங்க. சரி, இங்க என்ன பண்றேன்னா சப்போஸ் ஆக்சிஜன் கேஸை பாஸ் பண்றோம், இங்க என்ன பண்றோம்னா சப்போஸ் ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்றோம். சரி, இப்போ இதுல யார் ஆனோட் யார் கேத்தோட் எப்படி சொல்றது? இதுல யார் ஆனோடா இருப்பாங்க யார் கேத்தோடா இருப்பாங்க எப்படி சொல்றது? ஆனோடுனா ஆக்சிடேஷன். இப்போ இங்க எடுத்துக்கிறது என்னன்னாக்கா ஒன்னு வந்து ஹைட்ரஜன் கேஸ், ஒன்னு வந்து ஆக்சிஜன் கேஸ். இந்த ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சிஜன் கேஸ்ல யாரு ஆக்சிடேஷனுக்கு போவாங்க அன்ட்டு நினைச்சு பாருங்க. ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் போகுமா இல்ல ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் போகுமான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாத்தீங்கன்னாக்கா எலிமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்ல யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹையஸ்ட்னு பாத்தீங்கன்னா எஃப்க்கு தான் ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதாவது 4. ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி, அதாவது அது எவ்வளவுனாக்கா 3.5. ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி, அதுக்கு 3.5. அப்போ எலிமெண்ட்ல ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருன்னா ஃப்ளூரின், செகண்ட் மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி யாருன்னா ஆக்சிஜன். அப்படி என்னும்போது இந்த ஆக்சிஜன் வந்து பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கும். இந்த ஆக்சிஜன் ஆக்சிடேஷனுக்கு போகும் எப்போ? ஃப்ளூரினோட கம்பைன் ஆகும்போது மட்டும்தான். அப்போ ஆக்சிஜன் ஆக்சிடேஷன் போகுதுன்னா ஃப்ளூரின் வந்தாதான் போகுமே தவிர இல்லைன்னா போகாது. அப்படின்னா இந்த ஆக்சிஜன் ஆக்சிடேஷனுக்கு போறது கஷ்டம். அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூயல் செல்ல யார் ஆக்சிடேஷனுக்கு போவாங்கன்னாக்கா ஹைட்ரஜன் ஆக்சிடேஷனுக்கு போகும், ஆக்சிஜன் ரிடக்ஷனுக்கு போகும். சரி, உங்களுக்கே தெரியும் ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட கம்பஷன் போச்சுன்னா என்ன கிடைக்கும்னா வாட்டர் கிடைக்கும். வாட்டர்ல ஹைட்ரஜனுக்கு +1 ஆக்சிடேஷன் நம்பர், ஆக்சிஜனுக்கு -2 ஆக்சிடேஷன் நம்பர். அப்படின்னா ஹைட்ரஜன் எதுக்கு போயிருக்குதுன்னா ஆக்சிடேஷனுக்கு போயிருக்குது. அப்ப ஹைட்ரஜன் ஆக்சிடேஷனுக்கு போகுதுன்னாக்கா இது வந்து ஆனோட். அப்போ ஆக்சிஜன் -2 மாறுதுன்னா ரிடக்ஷன், அப்போ வந்து இது கேத்தோட். சரி, இப்போ ஆனோட் யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனோட் யாருன்னா ஹைட்ரஜன். ஆனோட்ல வந்து ஹைட்ரஜன் ஆக்சிடேஷனுக்கு போகுது. சரி, அப்போ ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் போகுதுன்னா ஹைட்ரஜன் என்ன பண்ணுன்னா ஹைட்ரஜன் ஆட்டம் அது ஆக்சிடேஷன் போகுதுன்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு என்னவா மாறணும்னா H+ மாறணும். அப்போ ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு H+ மாறுது. 2 ஹைட்ரஜன்ஸ், அதனால 2H+. சரி, ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானை லூஸ் பண்ணிட்டு H+ அயன்ஸா மாறிக்குச்சு. இப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆன H+, இந்த H+ எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? இந்த ஆனோட்ல ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரோலைட்டினுடைய எலக்ட்ரோடு மேல ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரோடுக்கு போது, இந்த ஹைட்ரஜன் கேஸ் எலக்ட்ரோடுக்கு போது, எலக்ட்ரோடினுடைய பிளாட்டினம் சர்ஃபேஸுக்கு போது. பிளாட்டினம் சர்ஃபேஸ்ல என்ன ஆகுதுன்னாக்கா இது போல ஆக்சிடேஷன் நடக்குது. நடந்துச்சு. ஆக்சிடேஷன் நடந்த உடனே H+ உருவாகுது. இந்த H+ எங்கேக்கு போகுன்னா இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா எலக்ட்ரோலைட் இருக்குது. இந்த இடத்துல யார் இருக்காங்கன்னா எலக்ட்ரோலைட் இருக்குது. இப்போ எலக்ட்ரோலைட் கிட்ட வருது.
இங்க யார் இருக்காங்கன்னா எலக்ட்ரோலைட் இருக்குது. எலக்ட்ரோலைட் என்னன்னாக்கா, எலக்ட்ரோலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆர் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், அதுதான் எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், இது கான்சென்ட்ரேட்டடா இருக்குது. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் தான் எலக்ட்ரோலைட். ஓகே, இப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆன H+, இந்த H+ எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இந்த எலக்ட்ரோடினுடைய சர்ஃபேஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த H+ எங்கேக்கு போகுதுன்னா இந்த எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போயிடுது, எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போயிடுச்சு. அப்போ இந்த H+ எங்கேக்கு போயிடுச்சுன்னா எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போயிடுச்சு. எலக்ட்ரோலைட்ல யார் இருக்காங்கன்னா OH- இருக்குது. OH- எடுத்துக்கின்னு என்னவா மாறுதுன்னா வாட்டரா மாறிடுச்சு. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, ஆனோட்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் நல்லா பாருங்க. இந்த ஹைட்ரஜன் கேஸ் வந்து இந்த எலக்ட்ரோனுடைய சர்ஃபேஸுக்கு போகுது, சர்ஃபேஸுக்கு போயிட்டு ஆக்சிடேஷன் போகுது, ஆக்சிடேஷன் போயிட்டு H+ மாறுது. இந்த H+ இந்த இங்க ப்ரொடியூஸ் ஆன H+ எங்கேக்கு போகுதுன்னா எலக்ட்ரோலைட்டுக்கு போகுது. எலக்ட்ரோலைட்ல என்ன இருக்குதுன்னா OH- இருக்குது. OH- கம்பைன் ஆயிட்டு என்னவா மாறுதுன்னா வாட்டரா மாறுது. சரி, இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் பார்க்குறோம். ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன்ல ஓவரால் பார்க்குறோம். என்ன பண்றோம்னாக்கா இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன் இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும்? ஏன் இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும்? ஏன்னா இங்க 2H+ அயன்ஸ் இருக்குது, அதனால இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண போறோம். இப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்க இருக்கக்கூடிய H+ அயன்ஸும் இங்க இருக்கக்கூடிய H+ அயன்ஸும் இங்க இருக்கக்கூடிய H+ அயன்ஸும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ H2 plus 2 times OH- gives 2 times water plus 2 electrons. இது போல எழுதிடும். இதுதாங்க ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்கேக்கு போறோம்னா கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் கிட்ட போறோம். இப்போ கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் கிட்ட போறோம். கேத்தோட்ல யார் ஆஃப் ரியாக்ஷன் போனோம்னா O2. O2 வந்து ரிடக்ஷனுக்கு போகுது. இந்த O2ல என்ன இருக்குதுன்னா ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இந்த ஆக்சிஜன் ஆட்டம் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் ஆட்டம் என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது. ஏன்னா ஆக்சிஜன் ஆட்டம் வந்து குரூப் நம்பர் வந்து 6th குரூப், அதனால இது 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கின்னு என்ன மாறுதுன்னா O2- மாறுது. O2- மாறிக்குது. சரி, அப்போ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்குது. எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கின்னு என்ன பண்ணுதுன்னா O2- மாறிக்குச்சுங்க. O2- மாறிடுச்சு. சரி, இந்த O2- எங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்னா இந்த எலக்ட்ரோடுனுடைய சர்ஃபேஸ்ல ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. ஓகே, இந்த ஆக்சிஜன் கேஸ் இந்த எலக்ட்ரோனுடைய சர்ஃபேஸ்க்கு வருது. இந்த எலக்ட்ரோட்ல எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கின்னு என்ன மாறுதுன்னா ஆக்சைடா மாறிடுச்சு. இங்க ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இந்த ஆக்சைடு எங்கேக்கு போகுதுன்னா எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போகுது. போகுதுங்க. இந்த ஆக்சைடு எங்கேக்கு போகுதுன்னா எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போயிடுச்சு. எலக்ட்ரோலைட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணும் அன்ட்டு யோசிச்சு பாருங்க. இந்த ஆக்சிஜன் கேஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரோடுனுடைய சர்ஃபேஸுக்கு போகுது. இந்த ஆக்சிஜன் கேஸ் எலக்ட்ரோடுக்கு மேல போயிட்டு எலக்ட்ரோட்ல இருக்கக்கூடிய இந்த கேட்டலிஸ்டுக்கு மேல போகுது. இந்த கேட்டலிஸ்ட்னால இந்த ஆக்சிஜன் என்னவா மாறுதுன்னா ஆக்சைடா மாறுது. இந்த ஆக்சைடு எங்கேக்கு போகுதுன்னா எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போகுது. எலக்ட்ரோலைட்ல போயிட்டு யாரோட காம்பினேஷனுக்கு போகும்னாக்கா எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய வாட்டரோட காம்பினேஷன் போகும். இந்த ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா இந்த வாட்டர் கிட்ட இருந்து H+ வாங்கிக்கின்னு என்னவா மாறுதுன்னா ஹைட்ராக்சைடா மாறிக்குது. மாறுது. இப்ப நல்லா பாத்துக்கோங்க, இந்த வாட்டர் எப்படி எழுதலாம்னா H+OH- எழுதலாம். இந்த ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா வாட்டர் கிட்ட இருந்து H+ வாங்கிக்கின்னு OH- மாறிக்குது. இப்போ வாட்டர்ல ரிமைனிங் என்ன இருக்குதுன்னா OH- இருக்குது. இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஆக்சைடு வந்து 2 டைம்ஸ் இருக்குது, அதனால இதை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கினா நமக்கு என்ன வருதுன்னா ஆக்சிஜன் O2. இப்போ இதை எதை கேன்சல் பண்ணிக்கலாம்னாக்கா இப்போ இந்த ஆக்சைடையும் கேன்சல் பண்ணிடலாம். O2 அப்புறமா 2 வாட்டர் மாலிகுல்ஸ் 4 எலக்ட்ரான்ஸ் gives 4 times OH-. இப்படி இருக்குது. இது போல ஆஃப் ரியாக்ஷன் நமக்கு வந்துச்சுங்க. சரி, இப்போ கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன்ல இங்க லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2 இருக்குது. கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ல கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 4 இருக்குது. இந்த கெயினையும் இந்த லாஸையும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டு தான் செல் ரியாக்ஷனுக்கு போகணும். அதனால நம்ம என்ன செய்யலாம்னாக்கா இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கின்னு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு செல் ரியாக்ஷன் வருது. இப்போ செல் ரியாக்ஷனுக்கு போறோம். ஆனோட்ல எவ்வளவு இருக்குதுன்னா 2 டைம்ஸ் ஹைட்ரஜன் இருக்குது. சரி,
இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனும் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனும் ஆட் பண்ணா நமக்கு வந்து என்ன வரும்னா செல் ரியாக்ஷன் வரும். சரி, இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனும் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனும் நம்ம ஆட் பண்ணாக்கா நமக்கு செல் ரியாக்ஷன் வருது. அந்த இதுக்கு நம்ம போயிடலாம். சரி, ஓகே. இப்போ ஆனோடு என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஆனோடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆனோட்ல ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் கேஸ் என்னவா மாறுதுன்னா H பிளஸ் அயான்ஸா மாறுது. இந்த ஹைட்ரஜன் கேஸ் என்னவா மாறுதுன்னா H பிளஸ் அயான்ஸா மாறுது பை லூசிங் எலக்ட்ரான். இங்க 2 ஹைட்ரஜன்ன்றதுனால 2 டைம்ஸ் H பிளஸ் எழுதுறோம், 2 டைம்ஸ் எலக்ட்ரான்ஸ் எழுதணும். இந்த H பிளஸ் எங்கிக்கு போகுதுன்னா எலக்ட்ரோலைட் கிட்ட போகுது. எலக்ட்ரோலைட்ல OH மைனஸ் எடுத்துக்குது. இந்த H பிளஸ் OH மைனஸ் எடுத்துக்கின்னு என்னவா மாறுதுன்னா வாட்டரா மாறுது. 2 டைம்ஸ் H பிளஸ் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் ஹைட்ராக்சைடு. அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா 2 டைம்ஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் எழுதிக்கலாம். 2 டைம்ஸ் வாட்டர் மாலிகுல் எழுதிக்கணும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இங்க என்ன நடந்துச்சுன்னா இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா H பிளஸா மாறி H பிளஸா மாறுது. அந்த H பிளஸ் இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய OH மைனஸ் எடுத்துக்கின்னு வாட்டரா மாறிக்குது. இந்த ஹைட்ரஜன் H பிளஸா மாறும்போது எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்ணுது. அந்த எலக்ட்ரான்ஸ் தான் இங்க எழுதிட்டோம். சரி, அப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் கிட்ட போறோம். கேத்தோட்ல என்ன கேஸ் எடுத்துக்கிறோம்னா ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கிறோம். கேத்தோட்ல என்ன கேஸ்னா ஆக்சிஜன் கேஸ். இந்த ஆக்சிஜன் கேஸ் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது. இந்த ஆக்சிஜன் ஆட்டம் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுச்சுன்னா என்னவும் மாறும்னா O2 மைனஸா மாறும். O2 மைனஸா மாறும். இந்த O2 மைனஸ் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரோலைட் கிட்ட போது எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய வாட்டரை எடுக்குது. இந்த O2 மைனஸ் எலக்ட்ரோலைட்ல இருந்து H பிளஸ் எடுத்துக்கின்னு என்னவா மாறுதுன்னா OH மைனஸா மாறிக்குது. இந்த O2 மைனஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த O2 மைனஸ் எலக்ட்ரோலைட் கிட்ட போது எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய இந்த O2 மைனஸ் எங்கிக்கு போகுதுன்னா எலக்ட்ரோலைட்டுக்கு போது எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய வாட்டர் கிட்ட போது வாட்டர்ல இருந்து H பிளஸ் எடுத்துக்குது. H பிளஸ் எடுத்துக்கின்னு இது என்னவா மாறுதுன்னா OH மைனஸா மாறுது. அப்போ வாட்டர் என்னவா மாறிக்குதுன்னா OH மைனஸா மாறிக்குச்சு. அப்போ இந்த வாட்டர் என்னவா மாறிக்குதுன்னா OH மைனஸா மாறிக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா OH மைனஸ் கிடைக்குது. சரி, இப்போ பாத்தீங்கன்னாக்கா இப்போ இங்க என்ன நடக்குதுன்னாக்கா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கின்னு இது மாதிரி மாறுது. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன செய்யலாம்னா இதை ஆஃப் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்ல இங்க ஆஃப் வரக்கூடாதுன்னா மற்ற இடத்த 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. சரி, இது போல செல் ரியாக்ஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த ஆஃப் வரக்கூடாதுன்னா என்ன பண்றீங்கன்னா இந்த ஓல்ட் ரியாக்ஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஓல்ட் ரியாக்ஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. சரி, இப்போ இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணதுனால இங்க 4 எலக்ட்ரான்ஸ், இங்க 4 எலக்ட்ரான்ஸ்னா இங்கேயும் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதனால இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. சரி, இதையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ செல் ரியாக்ஷனுக்கு போயிடும். இப்போ எங்கேக்கு போறோம்னா செல் ரியாக்ஷனுக்கு போறோம். இந்த செல் ரியாக்ஷன்ல என்ன பண்றோம்னா ஹைட்ரஜன் எழுதிக்கிறோம் 2 டைம்ஸ் H2 கேஸ். அடுத்து ஆக்சிஜன் கேஸ் எழுதுறோம். என்னென்ன கேன்சல் ஆகும்னு பார்க்கலாம். இங்க எலக்ட்ரான்ஸ் கேன்சல் ஆயிடுது. இங்க ஹைட்ராக்சைடும் கேன்சல் ஆயிடுது. சரி, ஹைட்ராக்சைடு கேன்சல் பண்ணியாச்சு, எலக்ட்ரான்ஸை கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் கேன்சல் ஆன பின்னாடி ரிமைனிங் எவ்வளோன்னா 2 வாட்டர் மாலிகுல்ஸ். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க இங்க என்ன நடக்குது, இந்த ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னு நல்லா பாருங்க. ஆனோட்ல ஹைட்ரஜன் கேஸ் ஆனோடிக் ஆக்சிடேஷன் போறதுனால எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுது. ஆக்சிஜன் கேஸ் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போறதுனால எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது. இப்போ செல் ரியாக்ஷன்ல என்ன பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ஆனோட்ல ஆக்சிடேஷனும் கேத்தோட்ல ரிடக்ஷனும் நடந்ததுனால இது வந்து என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூயல் செல் வந்து கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகுது. அப்படின்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அதே நேரத்தில் இந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் கம்பஷனுக்கு போறதுனால வாட்டர் கிடைக்குது. இந்த வாட்டரையும் நம்மளால யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூயல் செல்லை எங்க யூஸ் பண்றாங்கன்னா அப்போலோ ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றாங்க. அங்க அவங்களுக்கு வாட்டருக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த வாட்டர் தான் அங்க ட்ரிங்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரி, அப்போ வந்து இந்த ஹைட்ரஜன் கேஸ் ஆக்சிஜன் கேஸோட கம்பஷன் போறதுனால வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த கம்பஷனை எப்படி நடத்துறோம்னா இந்த ஹைட்ரஜன் கேஸை ஆனோட்ல ஆக்சிடேஷன் போற மாதிரி நடத்துறோம். இந்த ஆக்சிஜன் கேஸை கேத்தோட்ல ரிடக்ஷனுக்கு போற மாதிரி செய்யறோம். அப்புறமா என்ன ஆகுதுன்னாக்கா அதனால எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படின்னா இந்த ஃபியூயல் செல் இந்த கம்பஷன் எனர்ஜி இந்த ஃபியூயல் செல்ல இந்த ஹைட்ரஜன் கேஸும் ஆக்சிஜன் கேஸும் கம்பஷன் போறதுனால கம்பஷன் எனர்ஜி கிடைக்குது. அந்த கம்பஷன் எனர்ஜி என்னவா கன்வெர்ட் பண்றேன்னாக்கா
எலக்ட்ரோலைட்டிக் இது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்றோம். இதுதாங்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஃபியூயல் செல். அப்படின்னா ஃபியூயல் செல்லுனாக்கா அது என்ன பண்ணுதுன்னா கம்பஷன் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. அது போல சொல்றோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா கரோஷன். கரோஷன் பார்க்க போறோம். கரோஷன்னா எது எதெல்லாம் கரோஷன் சொல்றோம்? மெட்டல் வந்து கம்பஷனுக்கு போயிடுச்சுன்னா மெட்டல் வந்து இப்போ மெட்டல் எடுத்துக்கிறோம், அயன் வந்து கரோஷனுக்கு போகுது. அயன் கரோஷனுக்கு போறது என்னன்னு சொல்றோம்? ரெஸ்டிங் அப்படி சொல்றோம். அயன் கரோஷனுக்கு போறது என்னன்னு சொல்றோம்? ரெஸ்டிங்னு சொல்றோம். அதே மாதிரி சில்வர் வெசல்ஸை பார்த்துருப்பீங்க. சில்வர் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது என்ன ஆகுன்னா நாளுக்கு நாள் என்ன ஆகுனாக்கா அதனுடைய பிரைட்னஸ் அப்படியே குறைஞ்சிரும். அதனுடைய பிரைட்னஸ் அப்படியே குறைஞ்சிட்டு அப்படியே டல்லா மாறிடும். சில்வர் வெசல்ஸ் புதுசா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டா இருக்கும். அதை யூஸ் பண்ண அதனுடைய பிரைட்னஸ் குறைஞ்சினே வரும். ஏன்னாக்கா சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சில்வர் வந்து அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனோட சேர்ந்து சில்வர் ஆக்சைடா மாறிடும். சில்வர் ஆக்சைடா மாறிடும். அப்படின்னா சில்வர் வந்து என்ன ஆச்சுன்னா சில்வர் ஆக்சைடா மாறிடுச்சு. இது என்னன்னு சொல்றோம்னா கரோஷன் என்று சொல்றோம். அதே மாதிரி நீங்க இதை பார்த்திருப்பீங்க, இந்த தீபாவளி டைம்ஸ்ல மத்தாப்பு கொளுத்துவோம். அந்த மத்தாப்பு கொளுத்துற அந்த மத்தாப்பு பிடிச்சிக்கிறோம் பாருங்க, அந்த பிடிக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா மெட்டல் ஒயர் இருக்கும். அது என்னன்னாக்கா ரெட்டிஷ் ப்ரௌனா இருக்கும். அது வந்து காப்பர். அதுக்கு மேல்தான் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியலை வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த மத்தாப்பு. அதை விட்டுருங்க. அந்த மத்தாப்பு கொளுத்திட்டு அப்புறம் தூக்கி போட்டுறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, மழை எல்லாம் வந்து பின்னாடி பாருங்க அந்த ரெட்டிஷ் ப்ரௌனா இருந்த காப்பர் வந்து அப்படியே கிரீன் கோட்டிங்கா மாறிடும். கிரீன் கலர்ல மாறிடும். ஏன் கிரீன் கலரா மாறிச்சுன்னா அந்த காப்பர் என்னவா மாறி இருக்குன்னாக்கா CuCO3 டாட் CuOH ட்வைஸ் இது போல மாறிட்டு இருக்கும். CuCO3 டாட் CuOH ட்வைஸ் இது போல மாறிட்டு இருக்கும். இது மாதிரி காம்பவுண்டா மாறிட்டு இருக்கும். அப்படின்னா காப்பர் வந்து இது மாதிரி கிரீன் கோட்டிங்கா மாறிடும். இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா கரோஷன் சொல்றோம். அப்படின்னா கரோஷன் என்ன? கரோஷன் என்ன? மெட்டல் வந்து ஆக்சைடா மாறலாம், இல்லை ஏதோ ஒரு சால்ட்டா மாறலாம். அப்படி மாறிச்சுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றோம்னா கரோஷன் சொல்றோம். அப்போ கரோஷன்னா மெட்டல் வந்து சால்ட்டா மாறுதோ இல்லை ஆக்சைடா மாறுதோ ஏதோ ஒரு மாதிரி காம்பவுண்டா மாறிடுச்சுனாக்கா காம்பவுண்டா மாறி மெட்டலினுடைய சர்ஃபேஸ்ல இருந்து வெளியே வந்துடும். அப்படி வந்துச்சுனாக்கா மெட்டலினுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே குறைஞ்சிடும். அப்படின்னா மெட்டல் வந்து எந்த ப்ராசஸ்க்கு போகுது? கரோஷனுக்கு போகுது நம்ம சொல்றோம். சரி, மெட்டல் கரோஷனுக்கு போறதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன்னாக்கா ரஸ்டிங் ஆஃப் அயன், டர்னிஷிங் ஆஃப் சில்வர், கிரீன் கோட்டிங் ஆஃப் காப்பர், இது எல்லாம் என்னன்னு சொல்றோம்னா கரோஷன் சொல்றோம். இப்போ நம்ம கரோஷன்ல பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா ரஸ்டிங் ஆஃப் அயன். அயன் வந்து ரெஸ்டிங்க்கு போகுது இல்லைங்க, அதை பார்க்கலாங்க. ரெஸ்டிங் ஆஃப் அயனை நம்ம பார்க்குறோம். சரி, அயன் எப்படி ரெஸ்டிங்க்கு போகுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த அயன் ரெஸ்டிங்க்கு போகிறது இதுவும் ஒரு செல்லு தாங்க. இது எப்படி செல்ல ஆக்ட் ஆகுது, இது எப்படி ஒரு செல்ல ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெஸ்டிங் ஆஃப் அயன்ல யார் வந்து ஆனோடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்பியூர் அயன் வந்து ஆனோடா இருக்குது. யார் வந்து கேத்தோடா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அசிடிஃபைடு வாட்டர் வித் ஏர். இது வந்து கேத்தோட ஆக்ட் ஆகுது. இது ஆக்ட் ஆகுது. அசிடிஃபைடு வாட்டர் வித் ஏர் இது வந்து கேத்தோட ஆக்ட் ஆகுது. சரி, இப்போ ஆனோட்ல என்ன ப்ராசஸ் நடக்குது நம்ம பார்க்கலாம். ஆனோட்ல என்ன ப்ராசஸ் நடக்குதுன்ட்டு பார்க்கலாம். ஆனோட்ல இருக்கக்கூடிய அயன் ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா Fe2+ கொடுக்குது, +2 எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எஸ்ஆர்பி வந்து -0.44 வோல்ட். எஸ்ஆர்பி வேல்யூ வந்து -0.44 வோல்ட். அப்போ ரெஸ்டிங் ஆஃப் அயன் வந்து துருப்பிடிக்குது இல்லைங்க. துருப்பிடிச்சுன்னா அந்த ரெஸ்ட் வந்து அயனோட ஒட்டிக்காது, அயனை விட்டு கீழே வந்துடும். அதனால அயனுடைய ஸ்ட்ரென்த் என்னாகும்? குறைஞ்சிரும். அயனுடைய வால்யூம் என்னாகும்? குறைஞ்சிரும். சைஸ் என்னாகும்? குறைஞ்சிரும். இதனால லாஸ் தானுங்க. அப்படின்னா இதை வந்து கரோஷன் சொல்றோம். இங்க இந்த அயன் எப்படி ரெஸ்டிங்க்கு போகுதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த அயன்ல வந்து இம்பியூர் பார்ட்ல இருக்கக்கூடிய அயன் ஆனோட ஆக்ட் ஆகுது. அந்த ஆனோட்ல ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன்ல Fe வந்து Fe2+ மாறிடுச்சு. சரி, கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னாக்கா
அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கேஸ், அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கேஸ் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கின்னு ஆக்சைடா மாறுது. இந்த ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா அசிடிஃபைடு வாட்டர், அசிடிஃபைடு வாட்டர்னா அதுல அசிடிஃபைடுல இருக்கக்கூடிய H+ எடுத்துக்கின்னு என்னவா மாறிக்குதுன்னா வாட்டரா மாறிக்குது, வாட்டரா மாறிக்குச்சு. நல்லா பாருங்க, இங்க என்ன நடக்குது பாருங்க. இந்த ஏர், இந்த ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கேஸ், இந்த ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கேஸ் என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்குது. இந்த 2 எலக்ட்ரான்ஸ், இந்த 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கின்னு ஆக்சைடா மாறுது. இந்த ஆக்சைடு இந்த ஆசிட்ல இருக்கக்கூடிய H+ எடுத்துக்கின்னு வாட்டரா மாறிக்குது. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணணுங்க. இங்க 2 எடுத்துக்கலாம், இங்க என்ன பண்றேன்னா 2, இங்க என்ன பண்றேன்னா ஆஃப். இப்போ இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு, இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு எஸ்ஆர்பி பார்க்குறோம், இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு எஸ்ஆர்பி பார்க்குறோம். இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.23 வோல்ட், 1.23 வோல்ட். இதுக்கு எஸ்ஆர்பி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.23 வோல்ட். இது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்லையும் கொடுக்கலாம், இதை சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ல கொடுக்கலாம். எப்படி கொடுக்குறோன்னா E0 சூப்பர் ஸ்கிரிப்ட் 0னா ஸ்டாண்டர்ட், Eனா பொட்டன்ஷியல். இங்க சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ல எப்படி கொடுக்குறோம்னாக்கா O2 இஸ் கன்வெர்ட்டிங் இன்டு வாட்டர் அப்படின்னாக்கா இந்த ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பிளஸ் 0, இந்த 0 வந்து -2 மாறுது. இன் விச் மீடியம், விச் மீடியம்னா அசிடிக் மீடியம், இட் இஸ் ஈக்குவல் டு 1.23 வோல்ட். இப்படி கொடுக்குறோங்க சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், இப்படி கொடுக்குறோங்க. இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆக்சிஜன் கேஸ் என்னவா மாறுதுன்னா வாட்டரா மாறுது. இதுல இருக்கக்கூடிய 0 ஆக்சிடேஷன் நம்பர் -2 ஆக்சிடேஷன் நம்பரா மாறுது. இன் விச் மீடியம் மீன்ஸ் அசிடிக் மீடியம், அசிடிக் மீடியத்துல மாறுது. இந்த ஆஃப் ரியாக்ஷனுக்கு பொட்டன்ஷியல் என்னன்னா, இந்த ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் பொட்டன்ஷியல் என்னன்னா 1.23 வோல்ட் இப்படி சொல்றாங்க. சரி, இப்போ கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டோம், அதுக்கு எஸ்ஆர்பியை கொடுத்துட்டோம். கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு எஸ்ஆர்பியை கொடுத்தாச்சுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா செல் ரியாக்ஷனுக்கு போக போறோங்க. இப்போ செல் ரியாக்ஷனுக்கு போக போறோம். செல் ரியாக்ஷன் என்னன்னு எழுத போறோம். இப்போ செல் ரியாக்ஷனுக்கு போறோங்க. செல் ரியாக்ஷன்ல எழுதும் போது என்னென்ன கேன்சல் ஆகுது அதை கேன்சல் பண்ணிடுறோம், எதெல்லாம் கேன்சல் ஆகுமோ அதை கேன்சல் பண்ணி விட்டுறோம். இங்கே எலக்ட்ரான்ஸ் 2, இங்கேயும் எலக்ட்ரான்ஸ் 2 கேன்சல் பண்ணியாச்சு, எலக்ட்ரான்ஸை கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ என்ன இருக்குதுன்னா Fe solid, half O2 gas, half O2 gas plus 2 times H plus aqueous, 2 times H plus aqueous gives Fe2 plus aqueous plus water. இப்போ E0 cell, நமக்கு E0 cell வேணும். E0 cell is equal to SRP of cathode minus SRP of anode. cathode உன்னுடைய SRPயும் anode உன்னுடைய SRPயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா E0 cell கிடைக்குது. E0 cell எவ்வளோன்னா 1.67 வோல்ட், 1.67 வோல்ட். இப்போ E0 cell வந்து E0 cell 1.67 வோல்ட் கிடைச்சிச்சு. இப்போ E0 cell வந்து பாசிட்டிவ். E0 cell பாசிட்டிவ்னா இந்த செல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸா எப்படி சொல்றது? இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா E0 cell வந்து பாசிட்டிவ், 1.67 வந்துச்சு. எப்படி 1.67னா SRP ஆஃப் கேத்தோட சப்ஸ்டியூட் பண்ணுங்க, SRP ஆஃப் ஆனோட், சாரி இது வந்து ஆனோடு எழுதணும், இங்க வந்து என்ன எழுதணும்னா ஆனோடு எழுதணும், இங்க வந்து ஆனோடு எழுதுறோம். ஓகே, இப்போ வந்து இந்த SRP ஆஃப் கேத்தோட சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இந்த SRP ஆஃப் ஆனோட சப்ஸ்டியூட் பண்ணுங்க, E0 cell கிடைக்குது. இப்போ E0 cell வந்து பாசிட்டிவ். E0 cell பாசிட்டிவ்னா இந்த செல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸா எப்படி சொல்றது? E0 cell பாசிட்டிவ்னா இந்த செல் ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா நான் ஸ்பான்டேனியஸா? ஓகே, நீங்க ஸ்பான்டேனியஸ் சொல்லிட்டீங்க, கரெக்ட் தான். இப்போ வந்து வோல்டேஜ் வந்து பாசிட்டிவா இருந்தா தானேங்க கரண்ட் பாஸ் ஆகும், இல்லைன்னா கரண்ட் பாஸ் ஆகுமா? இல்லை தானேங்க. அப்போ வந்து பாசிட்டிவா இருந்தா தானேங்க செல் ரியாக்ஷன் நடக்கும். சரி, அப்போ இந்த E0 cell வந்து பாசிட்டிவ், அதனால இந்த ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அப்படின்னா இது தன்னைத்தானே நடக்குங்க. சரி, இது ஸ்பான்டேனியஸா இல்லையான்றதுக்கு நீங்களே பார்த்துருக்கலாம். இந்த எங்க அயன்ன்றது இரும்புங்க, இந்த இரும்பை தூக்கி நீங்க வெளியே போட்டீங்கன்னா உடனே ரெஸ்ட் ஆயிருது இல்லைங்க. அதுக்கு பெயிண்ட் அடிக்காம விட்டா அது ரெஸ்ட் ஆயிருதா இல்லையா? அப்படின்னாக்கா அயன் வந்து ரெஸ்டிங்க்கு போதே அந்த ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸா இல்லையா?
ஸ்பான்டேனியஸ் தானே. அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஸ்பான்டேனியஸ். அப்போ ஸ்பான்டேனியஸ்னா செல் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவா இருக்கணும். ஸ்பான்டேனியஸ் இது வந்து ஸ்பான்டேனியஸ் தெரிஞ்சிச்சு. ஸ்பான்டேனியஸ் இதுக்கு செல் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது பாசிட்டிவா இருக்குது. அப்போ செல் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ்னா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அது மாதிரி சொல்லிட்டுங்க. சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபெரஸ் இருக்குதுங்க. இந்த ஃபெரஸ் எடுத்துக்கிறேங்க. இது வந்து அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்றேங்க. இதை வந்து அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்றேங்க. இது அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணா இது என்ன ஆகுனாக்கா இது அப்படியே ஃபெரிக் ஆக்சைடா மாறிடுங்க. அப்படியே ஃபெரிக் ஆக்சைடா மாறிடுங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா லேப்ல பாத்தீங்கன்னா அயன் சால்ட்ஸ் இருக்குங்க. அயன் சால்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சால்ட் அனாலிசிஸ்ல அயன் சால்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃபெரிக் சால்ட் தான் கொடுப்பாங்களே தவிர ஃபெரஸ் சால்ட் கொடுக்க மாட்டாங்க. சால்ட் அனாலிசிஸ்ல அயன் சால்ட் சப்போஸ் கொடுத்தாங்கன்னா ஃபெரிக் சால்ட்டை தான் கொடுப்பாங்களே தவிர ஃபெரஸ் சால்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஃபெரஸ் சால்ட்டை கொடுக்க மாட்டாங்கன்னா ஃபெரஸ் சால்ட்டை நீங்கள் அட்மாஸ்பியரிக் ஏருக்கு கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணாவே போதும், உடனே அது ஃபெரிக் சால்ட்டாக மாறிடும். ஃபெரஸ் வந்து க்ரீனாக இருக்குங்க, லைட் க்ரீனாக இருக்குங்க. அது அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ண உடனே அது எல்லோவாக மாறிடுங்க, இல்லை ப்ரௌனாக மாறிடுங்க, ஏன்னா ஃபெரிக்காக மாறிடுங்க. ஃபெரஸ் சால்ட் வந்து அன்ஸ்டேபிள்ங்க. ஏன் ஃபெரஸ் அன்ஸ்டேபிளாக இருக்குது, ஏன் அது அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ண உடனே அது ஃபெரிக்காக மாறுது அன்ட்டு பார்த்தீங்கன்னா Feக்கு பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3d6 4s2, ஆர்கான் 3d6 4s2. Fe2 பிளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்கான் 3d6 4s0. Fe3 பிளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கான் 3d5 4s0. பார்த்துக்கோங்க. இப்போ சொல்லுங்க, ஏன் ஃபெரிக் வந்து ஸ்டேபிளா இருக்குது, ஏன் ஃபெரஸ் வந்து அன்ஸ்டேபிளா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் ஃபெரிக் வந்து ஸ்டேபிளா இருக்குதுன்னா 3d5 ஆஃப் ஃபீல்டு கான்ஃபிகரேஷன், ஃபெரஸ் வந்து அன்ஸ்டேபிளா இருக்குது 3d6 பார்ஷியலி ஃபீல்டு கான்ஃபிகரேஷன். சரி, அப்போ வந்து ஃபெரஸை வந்து நீங்க அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணா போதும், உடனே அது ஃபெரிக்கா மாறிடும், உடனே அது ஃபெரிக்கா மாறிடும். அதனால தான் லேப்ல வந்து ஃபெரஸ் சால்ட்ஸை கொடுக்க மாட்டாங்க, ஃபெரிக் சால்ட்ஸை கொடுப்பாங்க. அப்போ இங்க ப்ரொடியூஸ் ஆன ஃபெரஸ் உடனே என்னவோ மாறிடுனா இந்த ப்ரொடியூஸ் ஆன ஃபெரஸ் உடனே என்ன மாறிடுனா ஃபெரிக்கா மாறிடும், அட்மாஸ்பியரிக் ஏரோட கான்டாக்டுக்கு போன உடனே. அப்போ இங்க ப்ரொடியூஸ் ஆன ஃபெரஸ் அட்மாஸ்பியரிக் ஏருக்கு கான்டாக்டுக்கு போன உடனே ஃபெரிக்கா மாறிடும். சரி, அப்புறமா அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரோட சேர்ந்துக்குன்னு இந்த ஃபெரிக் ஆக்சைடு என்னவோ மாறிடுனா மாய்ஸ்சரோட சேர்ந்துக்குன்னு ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடா மாறிக்குங்க. இந்த ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடை தான் என்னன்னு சொல்றேன்னா ரஸ்ட்னு சொல்றேங்க. ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடை தான் என்னன்னு சொல்றேன்னா ரஸ்ட்னு சொல்ல வரும். ஸோ இந்த ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு தாங்க ரஸ்ட். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும் அயனை வந்து அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணா, இந்த அயனை வந்து அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணாவே போதும் ரஸ்ட் ஃபார்ம் ஆகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அயனை வந்து அட்மாஸ்பியரிக் ஏருக்கு எக்ஸ்போஸ் பண்ணாவே போதும் ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அப்படின்னா இந்த அயன் என்னவா மாறுதுன்னா Fe2O3.xH2O மாறுது. இந்த அயன் Fe2O3.xH2O மாறுது வந்து எப்படின்னாக்கா ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். அப்போ இந்த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் எதுல வருதுன்னா கேல்வானிக் செல்ல வருது. அதாவது ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் இப்படி நடக்குது. அதாவது அயன்ல இருக்கக்கூடிய இம்பியூர் பார்ட் என்ன ஆகுதுன்னாக்கா ஆக்சிடேஷனுக்கு போகுது, Fe2+ மாறிக்குது. அது ஆக்சிடேஷனுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னாக்கா இந்த அட்மாஸ்பியர்ல என்ன இருக்குதுன்னா அசிடிஃபைடு வாட்டர் இருக்குது. அட்மாஸ்பியர்ல பாத்தீங்கன்னா ஏர் இருக்குது, அதுல மாய்ஸ்சர் இருக்குது, அதுல ஆசிட் கண்டென்ட்டும் இருக்குது, H+ அயான்ஸ் இருக்குது, ஆசிட் கண்டென்ட்டும் இருக்குது. எனக்கு பொல்யூட்டன்ஸ்னால இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய வாட்டர் வந்து அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர் வந்து அசிடிஃபைடா மாறிடுது. பொல்யூட்டன்ஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, இது மாதிரி பொல்யூட்டன்ஸ்னால அட்மாஸ்பியரிக் ஏர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் வந்து அசிடிஃபைடா மாறிடுது. இப்போ இந்த ஏர்